அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா, கடன் அடையணும், நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவும் உங்களுக்காக தான். கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற ஒரு சுலபமான கல்லுப்பு பரிகாரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த உப்பு கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுமேவும் மகாலட்சுமி அன்னையாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கண்ணாடி பவுல் எடுத்துக்காங்க. இந்த கண்ணாடி பவுல் கடைகளில் 10 ரூபா 15 ரூபான்னு விற்கும். இல்லை அப்படின்னு வச்சுன்னா வீட்டில் இருக்கிற உங்ககிட்ட மண்ணாலான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்காங்க. இந்த நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கல்லுப்பை நிறச்சிடுங்க. கல்லுப்பு மகாலட்சுமி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் ஒன்று. கல்லுப்புக்கு மேலே நம்ம மொட்டு இருக்கிற மாதிரி கிராம்பு எடுத்துக்கணும். காம்பு உடஞ்சோ இல்லை மொட்டு இல்லாமலோ எடுக்காதீங்க. அப்படி நம்ம வைக்கிறதுனால அது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காது. அதனால் நல்ல மொட்டு இருக்கிற மாதிரியும் காம்பு பெருசாக இருக்கிற மாதிரியும் கிராம்பு எடுத்துக்காங்க. இது எத்தனை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுக்கணும். 5 இல்லைன்னா 7 9 இப்படி தாங்க எடுக்கணும். இதை எடுத்துக்காங்க. நம்ம அந்த கல்லுப்பை வந்து நிறச்சி வச்சுட்டோம் பார்த்தீங்களா, பவுலில் நிறச்சிட்ட பிறகு அது மேலே 7 கிராம்பு அப்படியே வச்சுருங்க. ரவுண்டாக வச்சுடுங்க. இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள், மேலே அந்த மாதிரி வச்சுடுங்க. இதை வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமில் இருக்கிற 4 மூலைகளில் காட்டணும். 4 மூலைகள் என்பதுன்னு பார்த்திங்கன்னா, கதவு திறந்துட்ட பிறகு கதவுக்கு பின்னாடி, அதுக்கடுத்து ஒவ்வொரு மூலை இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், ஒவ்வொரு ரூம்லையும் அப்படி எல்லா ரூம்லேயும் காட்டணும். பாத்ரூம்லேயும் கண்டிப்பாக காட்டணும். அப்படி நம்ம காட்டும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அந்த கல்லுப்பு அப்படியே இழுத்துக்கும். வெளியில் விடாமல் அந்த கல்லுப்பை இழுத்து வச்சுக்கும். இதை 4 மூலையிலையும் எல்லா ரூம்லேயும் காட்டிட்டு இந்த கல்லுப்பை எங்கே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, யார் கண்ணும் படாதபடி இடத்துல வைக்கணும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. எலுமிச்சை பழத்தை கண்ணாடி டம்ளரில் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை கல்லுப்பு மேலே எலுமிச்சை பழத்தை 4ஆக அறுத்து குங்குமம் தடவி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படி வைக்கலாம். இந்த கல்லுப்பும் கிராம்பையும் பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்குமே படக்கூடாது. யார் கண்ணுக்கு படாத இடம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பீரோவுக்கு அடியில் வச்சுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கதவுக்கு பின்னாடி வச்சுருங்க. அதாவது யாரும் உள்ளே வந்து அந்த கதவு பின்னாடிலாம் பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம்லேயோ இல்லை யார் கதவு பின்னாடி பார்க்க மாட்டாங்களோ அந்த இடமா பார்த்து வச்சுருங்க. அதுக்கு மேலே தூசி ஒற்றையெல்லாம் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. அப்படி தூசி படிஞ்சு ஒற்றை பிடிக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கும் விட்டுறாதீங்க. இதை பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். இல்லை சிங்கில் திறந்து விட்டுட்டு அதில் விட்டுறலாம். அந்த கிராம்பை வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுடுங்க. ஒரு துளசி செடி இருந்தால் அதில் போட்டுடுங்க. நம்ம கால் மிதிப்படாத இடத்துல வந்துட்டு அந்த கிராம்பை போட்டுடுங்க. திருப்பி 15 நாள் கழித்து நல்லா அந்த கப்பெல்லாம் கழுவி தொடச்சிட்டு திருப்பி அதே மாதிரி உப்பு போட்டு நிறச்சி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற 4 மூலைகளிலும் சுற்றி நீங்கள் காமிச்சிட்டு அதை கொண்டு வந்து அதே இடத்துல வைங்க. இப்படி வச்சுக்கிட்டே வர்றதுனால நம்மளுடைய கடனும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அடைஞ்சிரும், பணவரவு அதிகரிச்சிரும். இதை வந்து செஞ்ச உடனே நமக்கு இதெல்லாம் படிச்சிருமான்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதம் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். 15 நாளைக்கு ஒரு தடவைன்னு 6 மாதம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றப்பயே உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக வந்துட்டு இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நானுமே என் வீட்டில் செய்வேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் செய்கிறத தான் உங்களுக்கு வந்துட்டு பதிவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ளே இறைசக்தி நடமாட்டமும் வந்துடும். நம்மளுடைய கடனும் அடையும், பணவரவு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. வணக்கம்.